நாம் தமிழரை விட வாக்கு அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய குரல் ஒலிக்கணும், கட்சியை கலைக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் சொன்னது தனித்து போட்டிட்டான்னு சொல்கிறார். சில பேர் சரியாக அந்த ஆங்கிலம் இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரியான ஆங்கில புலமை தெரிஞ்சவங்க, 2000 புத்தகம் படித்தவங்க, 2 லட்சம் புத்தகம் படித்தவங்கலாம் புரியறதுக்காக ஆங்கிலத்தில் சொல்கிறார், இண்டிவிஜுவல் சொல்கிறார். உண்மையிலேயே அண்ணாமலைக்கு ஒரு செம்பும் திராணியும் இருந்தால் வரப்போகிற 2026 நாங்கள் தடுத்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு எல்லாரும் கட்சியை கலைக்கிறது தானே உங்களுக்கு எண்ணமே. அதுவும் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து அண்ணாமலை பக்கத்தில் ஒருத்தர் அவன் எங்கே போனானே தெரியல, தலைமுறை ஆகிட்டான். அந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் தான். நீங்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்க்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஹிந்துத்துவவாதின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த அம்மா இந்துத்துவ தலைவர் சொல்றீங்கல்ல, அந்த அம்மா திராவிட கொள்கையில் அவங்க என்னவாக இருந்துட்டு போட்டோம், அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும். ஆனால் அந்த அம்மா கேட்டால் கலைஞருக்கு எதிராக அரசியல் கட்சி நடத்தணும்னு சொன்னால் அவங்க அந்த கொள்கையை உறுதியாக இருந்தாங்க, திராவிட கொள்கையை உறுதியாக இருந்தாங்க. நான் கேட்குறேன், இந்துக்களுக்கு அடையாளம் தானே ஜெயேந்திரன் தூக்கி உள்ள வச்சது யார்? பிஜேபி 2ஆக உடைஞ்சிருக்கு. ஸோ வானதி, பொன்னார், நயினார் நாகேந்திரன், ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீமாக தனியாக இருக்கிறாங்க. அண்ணாமலையோட அடிவரடிகள் இந்த டீம் தனியாக இருக்குது. நீங்கள் மட்டும் இங்கே தோக்கலை, அங்கே பெரியவங்களே தோத்துடுறாங்க, பெரியவங்களே இறங்கிடுறாங்க, ஆட்சி பிஜேபி இல்லைன்னு தான். அப்பாடா பரவாயில்ல, இந்த பதவி விட்டு நம்ம தூக்க முடியாது. ஏன்னா இந்த பதவி தான் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்த பதவி. அந்த இடைப்பட்ட 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை நிச்சயமாக நடவடிக்கை இருக்குது, போட விடுவாங்க. அது நீங்கள் திமுக செய்தோ இல்லையோ அதிமுக ரெடியாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஊழல்வாதின்னு சொல்லிட்டீங்க. யாரை? ஜெயலலிதா. இன்னும் யாரும் மறக்கவே இல்லை. இந்துத்துவவாதின்னு சொல்கிறீங்க. இது இரட்டை நாக்கு இல்லையா? அது வணக்கம் ஜெய்சங்கர் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? ஓகே சார், இன்னைக்கு ஒரு சில ரெகுலர் அப்டேட்ஸ் அதை பற்றி தான், குறிப்பாக நாம் தமிழர் பற்றியும் சீமான் அவர்கள் பாஜக இதை பற்றி தான் எனக்கு பேசணும். பாஜக நாம் தமிழரை விட வாக்கு அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய குரல் ஒலிக்கணும், கட்சியை கலைக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா, ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை முதல்ல சரியான புரிதல் வேணும். சீமான் அவர்கள் சொன்னதுக்கு தான் தனித்து போட்டிட்டான்னு சொல்கிறார். சில பேர் சரியாக அந்த ஆங்கிலம் இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரியான ஆங்கில புலமை தெரிஞ்சவங்க, 2000 புத்தகம் படித்தவங்க, 2 லட்சம் புத்தகம் படித்தவங்கலாம் புரியறதுக்காக ஆங்கிலத்தில் சொல்கிறார், இண்டிவிஜுவல் சொல்கிறார். 2 தடவை சொல்கிறார், 3 தடவை சொல்கிறார். இண்டிவிஜுவலாக சொல்கிறார். அதுதான் இங்கே முக்கியமாக புரிஞ்சுக்கணும். தனித்து நீங்கள் இப்போ தனித்து போட்டிடுறீங்களா? இப்போ நீங்கள் தனித்து போட்டியிடலை, பாட்டாளி மக்கள் கட்சியோட போட்டிடுறீங்க. இதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக லாபகமாக பதில் சொல்லக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் திராவிட கட்சியிலேருந்து எதிர்த்து நாங்கள் தனித்து போட்டிடுறோம்ன்றார். நீங்கள் நாங்கன்னு தான் சொல்கிறீங்க, பாஜகன்னு சொல்லணும். நாங்கன்னா நீங்கள் மற்ற கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிறீங்க. ஆனால் சீமான் சொல்றது தெளிவாக சொல்கிறார், இண்டிவிஜுவலாக பிஜேபி என்னை விட வாக்கு அதிகமாக நாம் தமிழர் வாக்கு அதிகமாக வாங்கி காட்டுனா கட்சியை கலைக்கிறேன்றார். அது சவால். இதுக்கு பின்னோக்கி நீங்கள் போகிறீங்க. என்னன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணிகள் சொன்னால், மக்கள் நல கூட்டணியில் அவர் சவால் விடும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இல்லை மக்கள் நல கூட்டணியில். அப்படி இருக்கும்போது சரி, அந்த சவால் அப்படியே கூட இருக்கட்டும். ஒரு சவால் விட்டவங்க இன்னொரு சவாலில் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. இப்போ இந்த சவால் உங்களுக்கான சவால். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, உண்மையிலேயே அண்ணாமலைக்கு ஒரு செம்பும் திராணியும் இருந்தால் வரப்போகிற 2026 நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நையாண்டி பண்ணுற விஷயம் கிடையாது. சில பேர் கையால் ஆகாத சில பேர் என்ன செய்வாங்க கேட்டால், இந்த மாதிரி நையாண்டி பண்ணிட்டு கடந்து போகணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? சீமானை பொறுத்த வரைக்கும் கேட்டால், அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசட்டும் அல்லது தெளிந்த மனநிலையில் பேசட்டும். அவர் விடக்கூடிய சவால் உங்களுக்கான சவால். அந்த சவால் நான் என்ன சொல்ல கேட்டால், இண்டிவிஜுவல்ன்ற வார்த்தை சொல்கிறேன். தனித்துன்னு சொல்லி இண்டிவிஜுவல் ஆங்கிலத்தையும் சொல்கிறார். ஏன்னா இங்கே பாதி பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல பேர்கள் பார்த்தீங்கன்னா இது மிஸ்கிரீன் பண்ணுறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது. என்னென்னா இவர் எதுக்காக சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார் சொல்ல, இங்கே பாதி பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் பிறந்தவங்க பாதி பேர் இருக்கிறாங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறார். இண்டிவிஜுவல் சொன்னால் இப்போ நீங்கள் தனித்து போனீங்க. இப்போ பாண்டே மாதிரி ஆட்களே ஒரு விவரமான ஆட்களே என்ன சொன்னாங்கன்னா, சமாளிக்கிறதுக்காக அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா,
இப்போ அந்த சவால் தேவையில்லையே, அவங்க வந்து கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அவர் இப்போ மட்டும் விடலை, எப்போவுமே விடுறாரு சவால். அடுத்த தேர்தல் இப்போ பாண்டேவை ரெக்கமெண்ட் பண்ணலாமே அண்ணாமலைக்கு, சார் அவருடைய சவாலை நீங்கள் ஏற்றுக்கிட்டு 2026 நீங்கள் தனித்து போட்டிடுங்க, அதிகமான வாக்கு வாங்கிட்டீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார். நல்லது தானே? உங்களுக்கு எல்லாரும் கட்சியை கலைக்கிறது தானே உங்களுக்கு எண்ணமே. அதுவும் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து, அண்ணாமலை பக்கத்தில் ஒருத்தன், அவன் எங்கே போனானே தெரியல, தலைமுறை ஆகிட்டான். அந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தன் தான். நீங்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னமோ கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி வந்து நினச்சா வந்து ஆட்சியை கலைச்சிடன்னு பேசிட்டு இருந்தான். இதை பல ஊடகங்கள். இப்போ அவன் எங்கே இருக்கிறானே தெரியல, இந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி வரைக்கும் ஆட்டையை போட்டணும் இவனுங்கெல்லாம். மொத்தமாக சொல்கிறேன், பொதுமக்கள் பணம், ஆருத்ரா கோல்டு ஸ்கேம் இதெல்லாம் பண்ணி இந்த திராவிட ஆட்சிகளுக்கு வந்து மாற்று ஆட்சி தரம்னு சொல்லி. ஸோ எதனால என்ன ஒரு விஷயம் வந்து தெளிவாக சீமான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க, அல்லது கேட்டால் நையாண்டி பண்ணி கடந்து பண்ண உங்களுக்கு சவாலை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் கிடையாது. அவர் தனித்து போட்டின்றது தெளிவாக இருக்கிறார். ஆட்சியா அதிகாரமா, ஆட்சி அதிகாரமா, பணமான்னு பார்த்தீங்கன்னா அவர் பணத்து பக்கம் போயிருந்தா எடப்பாடியோட போயிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அந்த பண்ணி சொல்லிட்டு, அவர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டே தேவையில்லை. நீங்கள் மொத்தமே வாஷ் அவுட் ஆகிருப்பீங்க. சீமான் மட்டும் எடப்பாடி பக்கம் போயிருந்தா அங்கே பார்த்தா அவங்க பணமாக அதிகாரம்னு கேட்டால் அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அவங்க பணத்தை நோக்கி நகரல. பணத்தை நோக்கி நகர்னா வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சிருப்பாரு. அழைக்கலையா? மிகப்பெரிய அளவில் அழைப்பு இருந்துச்சு, பெரிய முக்கியத்துவம் இருந்துச்சு. ஒரு நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கிறார். அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, சவால் வந்து இண்டிவிஜுவல் தனித்து போட்டிடுங்க வாங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல கட்சிகள் அவர் பேசியிருக்கிறாரு. எல்லா கட்சியுமே இங்கே தனித்து போட்டினா அவர் இது எப்போவோ சொல்லிட்டாரு, எல்லாருமே தனித்து நில்லுங்க, நான் தனித்து நிற்கிறேன்ல அப்படின்னு. ஸோ அதனால் இது அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7 ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன் அநேகமாக. ஓகே, அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஹிந்துத்துவவாதின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்த இதோ மாற்றுத்திறனாளிகளை வந்து கொச்சப்படுத்துறதோ கேவலப்படுத்துறதோ நீங்கள் நினைக்காதீங்க. தயவுசெய்து நான் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ் உள்ள குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க மாடரேட் சிவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடரேட்னா சிவியர்னு இருக்குது, மாடரேட்னாக்கா 50 அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரியான வந்து ஒரு மாற்று ஐக்கியூ அதிகமான குழந்தைகள் கூட சொல்லுவாங்க. ஐக்கியூன்றது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவு வந்து ஒரு லிமிட் இருக்கும். ரொம்ப நுண்ணறிவு ஆயிடுச்சுன்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். அதிகமாக ஐக்கியூவே ரொம்ப அதிகமாக ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக இருக்கு. அந்த மாதிரி தான் அண்ணாமலை. சரிங்களா? ரொம்ப புத்திசாலி. அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? இந்துத்துவான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 கேள்விதாம்மா நான் கேட்பேன். அந்த அம்மா வந்து இந்துத்துவ தலைவர் சொல்கிறீங்கல்ல, அந்த அம்மா திராவிட கொள்கையில் வந்து அவங்க என்னவாக இருந்துட்டு போட்டோம், அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும். ஆனால் அந்த அம்மா வந்து கேட்டால் கலைஞருக்கு எதிராக அரசியல் கட்சி நடத்தணும்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க, திராவிட கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரசேவைக்கு வந்து கல் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இவனுங்க காலங்காலமாக அதை தான் குழப்பிட்டு இருக்கிறானுங்க. இங்கே சாமியும் மதத்தையும் ஒன்றா கலந்தவனு தானே இவனுங்க. இவனுக்கு வேறு எப்படி புரியும்? சாமியும் மதத்தையும் ஒன்றா கலந்தவனுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களுடைய அடையாளமாக நீங்கள் ராமரை பார்க்குறீங்க. அவங்க எப்படி பார்த்தாங்கிறது தான் முக்கியம். நீ பார்த்தது முக்கியம் இல்லைடா, அவங்க என்ன பார்த்தாங்கிறது தான் முக்கியம். ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாக பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை கேட்குறாங்க. ராமர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கரசாமிக்கு கல் அனுப்புகிறாங்க. அது ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை. அரசு கஜான வந்து பணத்தை எடுத்து அனுப்பிச்சாங்களா? ஆனால் கல் அனுப்புனாங்க சார். அப்போ இப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்படி நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கலாம். இப்தார் நோம்புக்கு போய் நோம்பு கஞ்சி குடிச்சாங்க. அப்போ நீங்கள் அவங்களை வந்து இஸ்லாம் பின்பற்றுறவங்க நீங்கள் சொல்லுவீங்களா? இந்துத்துவவாதி நீங்கள் சொல்கிறீங்களா? ராமருக்கு வந்து கரசாமிக்கு வந்து கல் அனுப்புனாங்க. அப்போ இந்த பக்கம் வாங்க, நோம்பு கஞ்சி குடிச்சாங்க போயிட்டு. அப்போ அவங்களை எடுத்து வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்ற சொல்லிவிட்டீங்களா நீங்கள்? அது ஏற்றுப்பீங்களா நீங்கள்? அது தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் வேணா, நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்துக்களுடைய அடையாளமாக நீங்கள் பார்க்குறீங்களே, ஜெயேந்திர சரஸ்வதி சார் யார் நடவடிக்கை எடுத்தது? யார் சிலை காமிச்சது? அறிவு கட்டவன். இதெல்லாம் இதெல்லாம் என் பக்கத்தில் இருக்கிற இந்த மட சாம்பரை நீங்கள் 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல இந்த பக்கம் மேடை, அதாவது நான் சொல்ல இந்த ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன், அந்த ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சோம்பேறிகள் வந்து மடையன்களை முட்டாள்களை உட்காந்து பேசினா இப்படி தான் இருக்கும். இல்லை எதிர்க்க இருக்கிறவங்களாவது இந்த கேள்வியை கேட்கணும். ப்ரெஸ் மீட்டுக்கு போய் இப்போ நாங்கள்லாம் போனோம்னா நிற்க முடியாது. நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் மிஞ்சி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதாவது வாக்குவாதம் பண்ணுவீங்க,
அப்படியே கடந்த காலத்தில் நீங்கள் குரங்குன்னுவீங்க. அங்கே விஷயம் தெரிஞ்ச பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்கன்னா அவனை ஏதாவது வந்து நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, பக்கத்தில் சிரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர், இந்த பக்கம் கக்க பக்கன்னு சிரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர். நான் கேட்குறேன்னு கேட்டால் இந்துக்களுக்கு அடையாளம் தானே ஜெயேந்திரர், தூக்கி உள்ள வச்சது யார்? அப்போ இந்து விரோதம் சொல்லுவீங்களா நீங்கள்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முட்டாள்தனம். அதுதான் நான் சொல்லிட்டேன்னு கேட்டால் ஐக்கிய அதிகமான குழந்தைகளா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அறிவு இருக்கிறதா நினச்சி பேசுறது, அது டோட்டலாக 0 வந்து நிற்கும். ஓகே, புரியுது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த அரசியல் கலா ஆய்வாளர்கள், அரசியல் நிபுணர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியல் வித்தகர்கள், இவங்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா பிராண்டு, மோடி மாதிரி அண்ணாமலை பிராண்டு. ஏன்னா காசு வாங்கிட்டாங்க, அவனை அப்படி சொல்லி தான் ஆகணும். காசு வாங்கியாச்சு. சொல்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு என்ன சொன்னால் அரசியல் நிபுணர்கள், கலா ஆய்வாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள், தென்னகத்து பிரசாந்த் கிஷோர், இவங்கெல்லாம் என்ன சொன்னால் அவர் பிராண்டு. அப்போ அவர் பிராண்டு. ஆனால் விஜய் வந்து பிராண்டு கிடையாது, சீமான் வந்து பிராண்டே கிடையாது. சீமான் பிராண்டே கிடையாது, அவர் மோடி மாதிரி அவர் பிராண்டு. அப்போ ஏன் பேச மாட்டான்? இவன் தான் முட்டாள்தனமாக பேசணும், பாயிண்ட் எடுத்து வைக்கணும். இதுதான் நான் கேட்குற பாயிண்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜெயேந்திரர் தூக்கி உள்ளே வச்சாங்க, நீங்கள் இந்துக்கள் அடையாளமாக நீங்கள் பார்க்குறீங்களா? அவரை நீங்கள் ராமரே பார்க்குறீங்கன்னா ஜெயேந்திரர் கண்டிப்பாக பார்ப்பீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நோம்பு கஞ்சி குடித்தாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இது எதுக்காக பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி திசை திரும்ப பார்க்கறது. அங்கே 2ஆக உடைஞ்சிருக்கு உண்மை. பிஜேபி 2ஆக உடைஞ்சிச்சு, ரிசல்ட்டே வரல, இன்னும் ரிசல்ட்டே வரல, பிஜேபி 2ஆக உடைஞ்சிருக்கு. ஸோ வானதி, பொன்னார், நயினார் நாகேந்திரன், ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீமாக தனியாக இருக்கிறாங்க. அண்ணாமலையோட அடிவரடிகள், இந்த டீம் தனியாக இருக்குது. பிஜேபி 2ஆக உடைஞ்சிச்சு, இதுதான் உண்மை. நீங்க இப்போ சொன்ன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ ஒரு வழக்குல மாட்டினார். ஒரு 4.5 கோடி ரூபாய் வந்துட்டு அவருடைய பணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னுடைய பணம் இல்லை அப்படின்னாரு. ஆனா அந்த வழக்குக்கு பின்னாடியே, அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னாடியே அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாரு, அவருடைய பிளான் தான் அதுன்னு சொல்றாங்க. உண்மையா? அண்ணாமலை அதில் மட்டும் இல்லை, அதுலேயும் இருக்கிறாருன்றது வந்து பரவலான வந்து தகவல், சரிங்களா? அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறார் அண்ணாமலை. நீங்கள் ஏதோ 1-2 நயினார் நாகேந்திரன் மேட்ரு மட்டும் நீங்கள் நினச்சி கடந்து போயிடாதீங்க. பல விஷயங்கள் வந்து இவர் பின்னாடி இருக்கார் அண்ணாமலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா எல்லாருமே ஒரே கட்சியை சேர்ந்தவங்க. இப்போ நான் இப்படி கேட்குறீங்கல்ல, என்ன காரணம் கேட்குறேன். நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர்கிட்ட கேட்குறேன். இப்போ தேர்தல் வந்து முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட் வந்து வரப்போ 4ஆம் தேதி கவுண்டிங் பண்ண போகிறாங்க. சரியாக இன்னொரு 9 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 8 நாள் இருக்குது. இப்போது யார் முகத்தில், இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் அறியப்பட்ட ஒன்று தான், திமுக தான் வெற்றி முகத்தில் இருக்குது. முதலமைச்சர் கூட என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து 3ஆம் தேதி கலைஞருடைய அந்த பிறந்தநாள் வந்து நீங்கள் வந்து வெற்றி விழாவாக கொண்டாடுங்க, அதாவது 100ஆண்டு விழா நிறைவுன்றதை வெற்றி விழாவாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. எல்லாரும் முகமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரலன்னாலும், வெற்றின்னு தெரிஞ்சாலும் ரிசல்ட் வராத வரைக்கும் அந்த முகத்தில் வந்து அந்த ஒரு கலை இருக்காது, அந்த வெற்றி அந்த மிதப்புன்றது முகத்தில் இருக்காது. யாருடைய முகமாவது இப்போ அந்த அண்ணாமலை மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கா? திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, கேண்டிடேட்டுக்கும் சரி, தலைவரும் சரி, எல்லாருமே இருக்குன்னா அவ்வளோ கிளாரிட்டி கிடையவே கிடையாது. நேற்று நீங்கள் ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை தோப்பாருன்றது பரவலாக சொல்கிறாங்க, சரிங்களா? ஆனால் ஜெயிக்கிறதாவே வச்சுப்போமே, ஆனால் ரிசல்ட் வரல. இவ்வளோ கிளாரிட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலை முகத்தில் நீங்கள் கிளாரிட்டி பார்த்தீங்களா? கொஞ்சமாச்சும் அந்த இது. ஏன்னா அண்ணாமலைக்கு சந்தோஷம், மேலே அங்கே இறங்கிடுறாங்க 2 பேரும். அமித்ஷாவும் மோடியும் இறங்கிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு, நம்ப தகுந்த தகவல். ஏன்னா இவர் வந்து ஐபிஎஸ், எக்ஸ்-ஐபிஎஸ்னால இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால், ஐயா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் மட்டும் இங்கே தோக்கலை, அங்கே பெரியவங்களே தோத்துடுறாங்க, பெரியவங்களே இறங்கிடுறாங்க, ஆட்சி பிஜேபி இல்லைன்னு தான் அப்பாடா. ஏன்னா எல்லாரும் அங்கே வெற்றி பெற்ற பிறகு இங்கே நம்ம தோத்தோம்னா நம்மளை மட்டும் நோண்டுவானுங்க எல்லாம், வந்து நம்ம பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்க. அங்கே இறங்கிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் வந்து கை ஓங்கியிருக்கும். ஸோ ஆட்சி வந்து பாஜக ஆட்சி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் கை ஓங்கியிருக்கும். ஆர்எஸ்எஸோட அடிவரடி தானே அண்ணாமலை, அது தெம்பில் இருக்கிறார். அப்பா பரவாயில்ல, இந்த பதவி விட்டு நம்ம தூக்க முடியாது. ஏன்னா இந்த பதவி தான் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்த பதவி, கவர்னர் பதவி கொடுக்காது. இதுக்கு முன்னாடி பொன்னார், எச் ராஜா ஒரு 4 கோடி ரூபாய், அற்ப 4 கோடி
இது இந்த நயினார் நாகேந்திரன். அது அப்புறம் எச் ராஜா வந்து ஏதோ வந்து வீடு கட்டினாரு சொல்லி அசிங்கப்படுத்தி Okay, okay. அந்த பழைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். எலெக்ஷனுக்காக கொடுத்தாங்க, லாஸ்ட் எம்பி எலெக்ஷனுக்காக அமௌண்ட் கொடுத்தாங்க, அந்த ஆட்டையை போட்டாரு, வீடு கட்டாருன்னு அசிங்கப்படுத்தினாங்க வெளியே சொல்லி. எச் ராஜா காலங்காலமாக இவங்கெல்லாம் இருந்தவங்க. இப்போ அண்ணாமலையோட வந்து கணக்கிடப்படாத வந்து சொத்துன்னு சொல்லப்படக்கூடியது, அதாவது இன்னும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அடுத்த கட்டமாக இன்றைக்கி இருக்கிற அந்த பிஜேபி இருக்கிற தலைவர்களில் ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வந்து இருக்கிற. கேட்டால் எனக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், அது கொடுத்தான், என் வீட்டுக்கு வாடகை கூட ஃப்ரெண்டுங்க தான் கொடுக்குறாங்க சொல்லி ஒரு கதையை சொன்னவர். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சொத்து சேர்த்துட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ வெளியே வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் வரணும் சென்ட்ரலில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி கண்டிப்பாக திமுக தான் இங்கே, அது எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் 2026க்கு அப்புறம் மாற்றங்கள் வரணும். ஆனால் அந்த இடைப்பட்ட இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நிச்சயமாக நடவடிக்கை இருக்குது, போட விடுவாங்க. அது நீங்கள் திமுக செய்தோ இல்லையோ அதிமுக ரெடியாக இருக்குது. ஓகே, புரியுது. ஏன்னா இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஊழல்வாதின்னு சொல்லிட்டீங்க யாரை? ஜெயலலிதாவை. இன்னும் யாரும் மறக்கவே இல்லை. இந்துத்துவவாதின்னு சொல்கிறீங்க. இது இரட்டை நாக்கு இல்லையா? அது ஓகே, புரியுது. எத்தனை முரண்பாடு நீங்கள் பாருங்க. ஸோ முரண்பாட்டின் மொத்த உருவாங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் எப்படி பாருங்க, நான் இன்னொரு மோடியாக தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலையை நான் இன்னொரு மோடியாக பார்க்குறேன். அவ்வளோதான். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி ஜெய். நன்றி.